லாஸ்ட் கிளாஸ் வந்து ஷெடியூலிங் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் டாஸ்க் ஷெடியூலர் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் இதை வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதை பத்தின ஒரு பீஸ் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் போகலாம். ஓகேவா? ஓகே. விச் விண்டோஸ் டூல் இஸ் காமன்லி யூஸ்டு டு ரன் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட் ஏ ஸ்பெசிபிக் டைம்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் டாஸ்க் ஷெடியூலர். டாஸ்க் ஷெடியூலர் என்ன பண்ணோம்னா உங்களோட பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட் பண்றது இல்லை எந்த ப்ரோக்ராமும் நீங்க எந்த டைம் சொல்றீங்களோ அதை பேஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணணும். அதான் டாஸ்க் ஷெடியூலரோட வேலை. இது வந்து ஒவ்வொரு விண்டோஸ் லேப்டாப்லயுமே கண்டிப்பா டாஸ்க் ஷெடியூலர் இருக்கும். ஓகேவா? அடுத்து விச் கமாண்ட் கிரியேட்ஸ் ஏ நியூ ஷெடியூல்டு டாஸ்க் நேம்டு டெய்லி பேக்கப் டு ரன் ஏ பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் டெய்லி அட் 2 AM. இங்க இருக்கிற கமெண்ட்ஸ்ல எந்த கமாண்ட் வந்து ஒரு புதுசா ஒரு ஷெடியூல் டாஸ்க் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுதான் ஆன்சர் ஏ. எஸ்ஜிஹெச் டாஸ்க் அப்படிங்கிறது தான் கிரியேட் பண்ணும். எந்த பேர்ல டெய்லி பேக்கப்ங்கிற பேர்ல எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எங்க இந்த ஃபைலை கால் பண்ணி ரன் பண்ணணும், எப்போ ரன் பண்ணணும், டெய்லி என்ன டைம்ல, 2 AM. ஓகேவா? அந்த ஸ்லாஷ் டிங்கிறது கிரியேட்டு, ஸ்லாஷ் டிஆருங்கிறது நீங்க எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் பண்றீங்களோ அந்த ஃபங்க்ஷனு. இது என்ன ஃப்ரீக்வன்சில ரன் ஆகணும் அப்படிங்கிறது டெய்லி, என்ன டைம்ல ரன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 2 AM. ஓகேவா? அடுத்து what is the path of default PowerShell executable used in task scheduler? உங்களோட PowerShell வெர்ஷன் வந்து 5.1 இருந்தா எந்த பாத்துல PowerShell.exe இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் இந்த பாத்துல இருக்கும். சில விண்டோஸ்ல சிஸ்டம் 32ங்கிற ஃபோல்டருக்குள்ள விண்டோஸ் PowerShell, v1.0க்குள்ள PowerShell.exe இருக்கும். அடுத்து in task scheduler which tab defines when the PowerShell script should run? எந்த டேப் வந்து இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது பாத்தீங்கன்னா ட்ரிகருங்கிற ஒரு டேப் நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் எப்ப ரன் பண்ணணும், என்ன டைம்ல, இந்த கண்டிஷன்லாம் அந்த ட்ரிகருங்கிற டேப்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எவ்ரி டேயா இல்லை எவ்ரி வீக்கா இல்லை மந்த்லி ஒன்ஸா இல்லை ஒரே ஒரு தடவையா, இதெல்லாம். அடுத்து விச் ஆப்ஷன் இன் டாஸ்க் ஷெடியூலர் என்ஷூர்ஸ் தி ஸ்கிரிப்ட்ஸ் ரன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ்? எந்த ஆப்ஷன் டாஸ்க் ஷெடியூலர்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ்ல தான் ரன் பண்ணணும் அப்படிங்கறத உறுதி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன் வித் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல கவனிச்சிங்களான்னு தெரியல. நீங்க டாஸ்க் கிரியேட் பண்றப்ப ரன் வித் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் உங்களோட ஸ்கிரிப்டை அட்மினிஸ்ட்ரேட்டர் வழியா ரன் பண்ணு அப்படின்னு சொல்றத டிஃபைன் பண்றது. அடுத்து விச் எஸ்கியூஎல் சர்வர் ஃபீச்சர் கேன் ஆல்சோ ஷெடியூல் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்? எஸ்கியூஎல் சர்வர்ல எந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸை ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட். விண்டோஸா இருந்தா டாஸ்க் ஷெடியூலர், எஸ்கியூஎல் சர்வரா இருந்தா எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட். இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் வழியா நீங்க ஜாபை மேனேஜ் பண்ணலாம், இல்ல ஒரு எஸ்கியூஎல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணலாம், பவர்ஷெல் இருக்குல்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம். எஸ்கியூஎல் கொரியா இருக்கலாம், இல்ல கமாண்ட் பேட்ச் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை கால் பண்ணி ரன் பண்ணலாம், இல்ல பவர்ஷெல் இருக்குல்ல பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் ஷெடியூல் வழியா ரன் பண்ணலாம். அடுத்து இன் எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப் வாட் சப்சிஸ்டம் டைப் ஷுட் யூ சூஸ் டு ரன் பவர்ஷெல் கோட்? எப்பயுமே டாஸ்க் ஷெடியூலா இருக்கட்டும் இல்ல எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாபா இருக்கட்டும், நீங்க என்ன கமாண்ட் ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிற டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது வந்து இங்க பாத்தீங்கன்னா பவர்ஷெல் அப்படிங்கிற ஒரு டைப்பை சூஸ் பண்ணுவோம். அப்பதான் அதுக்கும் கீழே பவர்ஷெல் ஸ்கிரிப்டை கொடுப்போம், அதை ரன் பண்ணும். அதே நீங்க டிஎஸ்கியூஎல் தான் ரன் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல டிஎஸ்கியூஎல்னு கொடுப்பீங்க, கீழே எஸ்கியூஎல் கொரி எழுதுவீங்க. அடுத்து விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் திஸ் கமாண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த கமாண்ட் வந்து இங்க இந்த ஃபாலோவிங் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எது பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் ரன்ஸ் த பவர்ஷெல் ஃபைல் அட் த பாத். இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்டை இந்த பாத்துல இருக்கிறத ரன் பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த ஃபைலுங்கிற பேராமீட்டர் என்ன சொல்லும் பவர்ஷெல் இந்த இஎக்ஸி கிட்ட, இந்த ஃபைல் இருக்குப்பா இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லும். இந்த பேக்கப் ஸ்கிரிப்ட் இருக்கு, இதை நீ இந்த பவர்ஷெல் .exe எக்ஸிக்யூட்டபிள் வச்சு ரன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்.
அடுத்து வாட் டஸ் த எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் பிகின் டிரான்சாக்ஷன் கமிட் டிரான்சாக்ஷன் பிளாக் என்ஷூர் when creating a job. இது எதுக்குன்னா இது ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்காக இதை மெயின்டைன் பண்ணுவோம். பிகின் டிரான்சாக்ஷன் கொடுப்போம், கமிட் டிரான்சாக்ஷன் கொடுப்போம், நடுவில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுப்போம். இது என்ன பண்ணும்னா ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகுதுன்னா மொத்தமே ரோல் பேக் ஆயிரும். பாதி ஓடி பாதி ரன் ஆகாம இருக்கிறது இந்த கதையே வராது. இது என்னன்னா ஆல் ஜாப் கிரியேஷன் ஸ்டெப் சக்சீட் டுகெதர் ஆர் ரோல் பேக். ஒன்று நடந்தா எல்லாமே நடக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு மட்டும் நடந்துட்டு மற்றது நடக்காமலாம் இருக்காது, இல்லை எல்லாமே ரோல் பேக் ஆயிரும். இது வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிகின் டிரான்சாக்ஷன் கமிட் டிரான்சாக்ஷன் நமக்கு கொடுப்போம். அடுத்து ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க ஷெட்யூல் பண்றப்ப என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய் ஷெட்யூலிங் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் கன்சிடர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் டிபிஏ ஆட்டோமேஷன். இது ஏன் நம்ம வந்து டிபிஏ ஆட்டோமேஷன்ல பவர்ஷெல் ஸ்கிரிப்டை ஷெட்யூல் பண்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இதனால ஒரு மேனுவலா திரும்ப திரும்ப செய்யற வேலைய குறைக்கப்படும். இதனால நீங்க வந்து மேனுவலா செய்யற பேக்கப்பா இருக்கட்டும், ஒரு ஹெல்த் செக் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபைலை கிளீன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் மேனுவலா நீங்க போய் பண்ற வேலைகளை ஆட்டோமேட் பண்றது பவர்ஷெல்ல யூஸ் பண்ணி டாஸ்க் ஷெட்யூலர் வழியாவோ இல்லை எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் வழியாவோ ஆட்டோமேட் பண்றதுனால உங்களோட மேனுவல் ரிப்பட்டிட்டிவா திரும்ப திரும்ப செய்யற வேலையை குறைச்சிடும். இதான் வந்து இன்னைய குவிஸ், லாஸ்ட் கிளாஸை பேஸ் பண்ணி உள்ள குவிஸ் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இது கோ த்ரூ பண்ணுங்க, ஷேர் பண்றேன். இது ஏன்னா நம்ம எது படிச்சாலும் ஒய் அப்படிங்கிறது தெரியணும், அப்பதான் நீங்க அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க ஃபர்தரா. அதுக்காக இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் வந்து லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். இந்த லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஞாபகம் இருந்ததுன்னா பாருங்க, இல்லைன்னா ரீவிசிட் பண்ணி பாருங்க அந்த கிளாஸை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாகிங் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை அந்த ஆக்டிவிட்டியோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்று அதோட ரிசல்ட்டை ஒரு ஃபைல்ல கொண்டு போவோம். டெக்ஸ்ட் ஃபைலாவோ அதை நோட் பேட் சிஎஸ்வி எக்ஸல் ஃபைலாவோ இல்லை HTML ஃபார்மேட்லயோ. இப்ப ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த இமெயில் வழியாவோ இல்லை டேஷ்போர்டு வழியாவோ. இப்ப இமெயில் வழியா போச்சுன்னா உங்களுக்கு உங்க டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்குமே இமெயில் வழியா போயிடும். இப்ப டேஷ்போர்டுனா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுப்பாங்க, அதுல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லாகிங் ஃபைல் இருக்குல்ல, இந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி இந்த டேஷ்போர்டை உருவாக்கி இருப்பாங்க. இப்ப இது எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிட் பண்றப்ப இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஷெட்யூல் ரன் ஆகுது அதனால இது வருது அப்படி டாஸ்க் ஷெட்யூலர்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணோம்ல, ஆமா ஏதோ பேக் போடுது, ட்ரபிள் ஷூட் பண்றப்பயோ உங்களோட மானிட்டரிங்க ஆட்டோமேட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா உதவிகரமா இருக்கும் லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். லாகிங்கிறது என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத லாக் பண்றது, ரிப்போர்ட்டிங்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்க மேனேஜருக்கோ இல்லை உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்றது. இதை பவர்ஷெல்ல நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு டேட்டாவை சிஎஸ்சியை எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னா, கெட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட விண்டோஸ் சர்வீஸ்ல என்னென்னலாம் ரன் ஆகுதோ அந்த சர்வீஸ்லாம் நான் எடுக்கிறேன். பைப் பண்ணா இங்க இருக்கிற அவுட்புட்டை இங்கிட்ட பைப் தண்ணியில இங்கிட்ட அப்படியே தள்ளி விடுற மாதிரி இங்க இருக்கிற அவுட்புட்டை இங்கிட்ட மாத்தி விட போறோம். என்ன பண்ண போறோம், இங்கிட்ட வந்தோடனே எக்ஸ்போர்ட் பண்றேன். என்ன ஃபார்மேட்ல? சிஎஸ்வி ஃபார்மேட்ல. அங்க சரி எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணா ஏதாவது ஒரு பார்த்து கொடுத்தாதான் அங்க போய் எழுதும். அப்ப ஹைஃபன் பார்த்துங்கிற ஒரு வேரியபிளை நான் கால் பண்ணி பார்த்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த டைப் இன்ஃபர்மேஷனா இல்லாம இருக்கிற மாதிரி. இப்ப இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் சர்வீஸ்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும், அதை சிஎஸ்வி ஃபைல்ல எழுதும். எந்த ஹெட்ரோ வந்து அவாய்ட் பண்ணும். இப்ப இது எப்படி அப்படின்னு பார்ப்போமா?
இதை ரன் பண்றீங்கன்னா இது ரன் ஆயிரும். ஆனா அவுட்புட் போய் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். செஞ்சு பார்த்தலாமா? பவர் ஷெல் பவர் ஷெல் எஸ் ஓபன் கொடுத்தாலும் வருதா? கெட் சர்வீஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா சர்வீஸும் எடுக்கிறோம். பைப் பண்ணி எங்க கொண்டு போறோம்? எக்ஸ்போர்ட் சிஎஸ்பி. கரெக்ட் தானே? எக்ஸ்போர்ட் சிஎஸ்பி எங்க? அப்ப பார்த்து கொடுக்கணும். எங்க? சில டெம்பிள் இது ஒரு பார்த்து கொடுப்போமா? சர்வீசஸ் list underscore 24/10/2025.csv. ஓகேவா? இப்போ சரி, டபுள் கோட்ஸ் நோ டைப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? பார்த்து export csv hyphen path no type information. ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. இந்த பாத்துல போய் பார்ப்போமா? சில இந்த பாத்துல இருக்கு. சி டிரைவ்ல டெம்புங்கிற ஃபோல்டர்ல என்ன பேர்ல இருக்கு? சர்வீஸ் லிஸ்ட். இந்த டேட்ல வந்துச்சு பாருங்க, 24/10/2025 ஃபோல்டர் டைம். சிஎஸ்சி ஃபைலா வந்துருச்சா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கமா செப்பரேட்டட் வேல்யூ, அதுதான் சிஎஸ்சி ஃபைல்னு சொல்லுவோம். சிஎஸ்சி ஃபைல்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ. இதை வந்து எக்ஸல்ல நம்ம ஓப்பன் பண்றோம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சா? இது ஒண்ணும் கிடையாது. இதுல எஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? நம்மளோட சர்வீஸ்லாம் இருக்குல்ல, services.msc, இதுல இருக்கிறத அப்படியே தூக்கி இங்க போட்டிருக்கோம். அவ்வளவுதான். எக்ஸ்போர்ட் பண்றோம். இது எதுக்குன்னா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, எந்த சர்வீஸ் ரன் ஆகுது எந்த சர்வீஸ் ரன் ஆகல அப்படின்னு நீங்க ஒரு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கா இருக்கலாம். இல்ல மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய போறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த சர்வீஸை நீ ஸ்டார்ட் பண்ணாம பண்ணிருக்கப்பா அப்படின்னு நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை நீங்க ஷேர் பண்ணலாம். நான் வந்து ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னால இந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் நான் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருந்தேன், இந்த பாருங்க இதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம் எவிடன்ஸா. இந்த மாதிரி நிறைய வழியில இது வந்து உதவிகரமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இதுதான் நாங்க எடுத்திருக்கோம். எஸ்ன்னு உங்களுக்கு புரியும். எஸ்கியூஎல் சர்வீஸ்லாம் அங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? இதுதான் அங்கேயும் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து இது ஏற்கனவே இருக்கிறதுக்கு அப்பன் பண்றது, மேல மேல திரும்ப திரும்ப அப்பன் பண்றது. இந்த அப்பன் கொடுத்துட்டீங்கன்னா மேல மேல எழுதிட்டே போவோம் திரும்ப திரும்ப ரன் பண்றப்ப. இதை வந்து நீங்களே செஞ்சு பாருங்க. இதே கமெண்ட் தான் அப்பன்ட்னு சேர்த்து வரும். அவ்வளவு. அடுத்து ஒரு டேட்டாவை இப்ப நம்ம வந்து எப்படி எடுத்தோம்? எக்ஸ் சிஎஸ்வி கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபார்மட்ல எடுத்தோம்ல, இப்போ வந்து சிஎஸ்வி ஃபார்மட்ல எடுக்க போறோம். சாரி, HTML ஃபார்மட்ல எடுக்கலாமா? இது பாருங்க, கெட் பிஎஸ் டிரைவ் அப்படின்னு சொல்றது ஒரு கமெண்ட்லெட்டு. அதுல இங்க இருக்கிற டேட்டாவை எடுத்து பாஸ் பண்ற அவுட்புட் பாஸ் பண்ற அவுட்புட்டை ஒரு ஃபில்டர் பண்றேன். ஃபைல் சிஸ்டம் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி $_டாட்னு வச்சு ப்ரொவைடர் லைக் ஃபைல் அவுட்புட்ல வர்றதுல ஃபைல் சிஸ்டம்னு வர்றதை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வாங்க ஃபில்டர் பண்றேன். அடுத்து பைப் போட்டு கன்வெர்ட் டு, அங்க எக்ஸ்போர்ட் சிஸ்டம் கொடுத்தாலும் அதே மாதிரிதான் இது, கன்வெர்ட் டு HTML கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா
நம்ம வந்து HTML நம்ம வந்து ரிப்போர்ட் வாங்க போறோம் அதுக்காக. அடுத்து ஹைஃபன் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துட்டு வர்ற அவுட்புட்ல இருக்கிற காலம் நேம் எல்லாத்தையும் கொடுத்துறேன், இதெல்லாம் வேணுமோ கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு பைப் கொடுத்துட்டு இங்க வர்றது அப்படியே அவுட் பண்ண சொல்றேன். எங்கன்னா ஃபைலுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் சிஎஸ்சி கொடுக்குறப்ப ஹைஃபன் பாத்துன்னு பார்த்து கொடுத்தோம்ல, அதே கான்செப்ட் தான். என்ன செய்யும், இங்க இருக்கிற வர்ற அவுட்புட் அப்படியே வாங்கி இந்த ஃபைல்ல கொண்டாந்து போட்டுரும். அந்த வேலை தான் இது பண்ணும். அவுட் பண்றோம் எங்கன்னா இந்த ஃபைல் பார்ட்ல. இதுதான் கெட் பிஎஸ் டிரைவ்னா உங்களோட சர்வர்ல இருக்கிற டிரைவ் இன்ஃபர்மேஷனை எடுக்கும் இந்த கமாண்ட். வர்ற ஆப்ஜெக்ட்ஸை HTML-ஆ மாத்தும் இந்த கன்வெர்ட் டு HTML-ங்கிறது. அடுத்து அவுட் ஃபைலுங்கிறது HTML ஃபைலா சேவ் பண்ணிடும். ஓகேவா? இது இந்த $_ ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை குழப்பமா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம் பவர் ஷெல்ல. இது என்ன சொல்லும் அப்படின்னா, கரண்ட் ஆப்ஜெக்டை பைப் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. இதை தான்ப்பா நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த பைப் லைன்ல போறப்ப அப்படிங்கிறத நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த $_ கொடுத்துட்டு டாட் வச்சீங்கன்னா நிறைய வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுமே கொடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, நார்மலா எஸ்கியூஎல் சர்வர்ல என்ன பண்ணுவோம், செலக்ட் நேம் கமா salary from employee table where name equal to அபிஷேக் அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்றோம்ல எஸ்கியூஎல் சர்வர்ல. அதே மாதிரிதான் பவர் ஷெல்ல இந்த மாதிரி பண்ணுவோம். சேம் அதே தான். நீங்க செலக்ட் நேம் கமா salary from employee கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருக்கிற அனைத்து டேட்டா வந்துடும்ல. நம்ம எனக்கு வந்து அபிஷேக்ங்கிற எம்ப்ளாயியோட டீடைல் மட்டும் வேணுங்கிறப்ப வேர் செலக்ட் நேம் கமா salary from employee வேர் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸுக்குள்ள அபிஷேக்னு கொடுத்துட்டோம்னா அபிஷேக்கோட ரெக்கார்டு மட்டும் வர்ற மாதிரி இங்க என்ன பண்ணுது, ஃபைல் சிஸ்டத்தோட ரெக்கார்டு மட்டும் எடுத்துட்டு வரும். இப்ப கெட் பிஎஸ் டிரைவ்ங்கிறது உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துடும். டிரைவா இருக்கலாம், ஃபைல் சிஸ்டமா இருக்கலாம், ரிட்ஜ் எடிட்டா இருக்கலாம், என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸா இருக்கலாம். இப்ப இது என்ன பண்ணும், இங்க வர்றது அப்படியே பைப் என்ன பண்ணும், சென்ட் பண்ணும் 1 by 1-ஆ. எங்கன்னா அடுத்த கமாண்டுக்கு இங்க கொடுத்தோன்னே இங்க என்ன பண்றோம், ப்ரொவைடர்ல போயிட்டு ஃபைல் சிஸ்டமானு பார்க்கும். ஃபைல் சிஸ்டமா இருந்தா பிரிண்ட் பண்ணும், இல்ல அப்படின்னா அடுத்தடுத்த ரெக்கார்டுக்கு போயிடும், அடுத்தடுத்த ரோவுக்கு. எது ஃபைல் சிஸ்டம்னு இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். இப்ப இந்த இதை பாருங்க, இதை ரன் பண்றீங்க. இப்ப இது என்ன பண்ணணும்னா பிகின் த சீன்ல ஃபர்ஸ்ட் டிரைவ் சீன்னு வருதுன்னு மேட்ச் ஆகுது. அது ஃபைல் சிஸ்டம் தானே டிரைவ்ங்கிறது சிங்கிறது, உடனே அதை வச்சுக்கோம். அடுத்து HKLங்கிறது வெஜ் எடிட், இது மேட்ச் ஆகல, ஃபில்டர் எடுத்துரும். இந்த ஃபில்டர்ல வராது, அது ஃபில்டர் பண்ணி விட்டுரும். அடுத்து Dங்கிறது ஃபைல் சிஸ்டம் தான், அப்போ வச்சுக்கோம். கடைசியா வர்றத உங்களுக்கு வந்து ஒட்டுக்கா டிஸ்பிளே பண்ணிரும். இது அவுட்புட் பாத்தீங்கன்னா, இப்ப கெட் பிஎஸ் டிரைவ் செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் கமா ப்ரொவைடர் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதோட அவுட்புட்டே தான். அவுட்புட் எப்படி வருது பாருங்க, இப்படி ஓடிடுது. இந்த HTML ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வருது பாருங்க. நேமு இந்த இருக்குல்ல, நேம் இந்த இருக்குல்ல, யூஸ்டு காலம் ஃப்ரீ ப்ரொவைடர். என்ன ப்ரொவைடர், நம்ம ஃபைல் சிஸ்டம் ப்ரொவைட் ஃபில்டர் பண்ணதுனால ஃபைல் சிஸ்டம் ரெக்கார்ட் மட்டும் வருது பாருங்க. இது செஞ்சு பார்க்கலாமா? கெட் பிஎஸ் டிரைவ் தானே, தெரியலன்னா கூட அப்படி எடுத்துக்கணும். பைப்பு நம்ம என்ன பண்ண போறோம், வேற தானே, வேர் செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து இப்படியும் எடுக்கலாம், செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் கமா ப்ரொவைடர். ஆப்ஜெக்ட் நேம் கமா ப்ரொவைடர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த சரி செலக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறதே ஒரு கமாண்ட் லெட்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் கமா ப்ரொவைடர் எடுத்துறேன்.
இப்படி பண்ணனா எப்படி அவுட்புட் வருது பாருங்க பாருங்க. நேம்லாம் எடுத்துட்டு வருதா, ப்ரொவைடர் எடுத்துட்டு வருதா. இது எதுக்கு நம்ம சொன்னது எல்லாமே இதை நான் செஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம ப்ரொவைடர் மட்டும் தானே ஃபில்டர் பண்ணோம், இது ஃபைல் சிஸ்டம் மட்டும் தானே. இப்போ எதெல்லாம் ஃபைல் சிஸ்டம் ரோல் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம அந்த கொரிக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, அந்த ஸ்கிரிப்டுக்கு. இந்த அலையாஸ்ங்கிறதுக்கு வராது, அலையாஸ்க்கு வராது, அலையாஸ்க்கு வராது, சர்டிபிகேட்டுக்கு வராது, என்விரான்மெண்ட்டுக்கு வராது, ரிஜிஸ்ட்ரி இதெல்லாம் வராது, வேரியபிள் வராது, டபிள்யூஎஸ் மேன் இதுவும் வராது. நம்மளுக்கு என்னன்னா ஃபைல் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம் 3, 4, 5 இந்த 5 ரோ மட்டும்தான் வரும். எதுக்கு? நம்ம பார்த்த எக்ஸாம்பிளோட அவுட்புட், இதோட அவுட்புட் பாருங்க. 5 ரோ மட்டும் வந்திருக்கா, தெரியுதா? ஏன்னா இந்த ப்ரொவைடர்ல ஃபைல் சிஸ்டம்ங்கிறது மேட்ச் ஆகுது. அடுத்தது இது இந்த செலக்ட்னு யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே கெட் பிஎஸ் டிரைவ் வேற ஆப்ஜெக்ட் இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல போயிட்டு $_ கொடுத்து நீங்க என்னதை ஃபில்டர் பண்றீங்களோ அந்த காலம் பேரை கொடுத்துட்டு -GT கிரேட்டர் than 10 GB பண்ணலாமா? கெட் பிஎஸ் டிரைவ், இது ஒரு கமாண்ட்லெட். வேர் ஆப்ஜெக்டா, வேர் ஆப்ஜெக்ட், இது ஒரு கமாண்ட்லெட். ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ், க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ். என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன்? அதுக்கு முன்னால பைப்லைன் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணோம்ல, $_ நேமா, சரி சைஸ், சைஸ் கிரேட்டர் தென் 10 GB கொடுத்துடலாமா? இப்போ இதை மேட்ச் பண்ற மாதிரி கண்டிஷன் எடுத்துட்டோம். இது இப்ப நான் இதை ரன் பண்றேன்னா வர்ற அவுட்புட் இப்ப பாத்தீங்கன்னா இங்க போய் பார்த்துடலாம் டிரைவ் எவ்வளவு இருக்குன்னு. இப்போ ஃப்ரீ வந்து 377 GB இருக்கு, 16 GB இருக்கு, 715 GB இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், 10 GBன்னு 10 GBக்கு மேல சைஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரனா சாரி டாட் ஃப்ரீ. ஃப்ரீங்கிறது 10 GBக்கு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துட்டு வரும் பாருங்க. எடுத்துட்டு வந்துருச்சா? 57, 377, 16, 715. இப்ப இது மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க மாத்தலாம். இப்ப 10 GBக்கு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்குறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு 70 GBக்கு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னா இது போயிடும், இதுவும் போயிடும். இப்போ 10 GBக்கு மேல இருக்கிற ஃப்ரீ சைஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, எந்த டிரைவ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கும் போயிடுச்சு பாருங்க. இதுதான் மேட்ச் ஆகுது, இதுதான் மேட்ச் ஆகுது. இந்த 16 மேட்ச் ஆகல, 57 மேட்ச் ஆகல. இந்த மாதிரி நீங்க உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன என்ன ப்ராசஸ் வேணும் அப்படின்னா, இப்ப வந்து கெட் பிஎஸ் டிரைவ் மாதிரி கெட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. கெட் ப்ராசஸ்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகுது அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா கெட் ப்ராசஸ். அதே மாதிரி வேற ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு $_.nameன்னு கொடுத்து பீனுங்கிற பேர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது பார்க்கலாமா? கெட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட், வேற ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட், ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ், க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ், $_ டாட் என்ன ப்ராசஸ் நேம் தானே சொன்னோம். ஒருவேளை தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி கூட நீங்க தேடி பார்க்கலாம். ப்ராசஸ் நேம், ஓகேவா? ப்ராசஸ் நேம் லைக் என்னவா இருக்கணும்? P ஸ்டார் அப்படின்னு கொடுத்துடலாமா? ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பிங்கிற பேர்ல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஓடுதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. எவ்வளவு ஹேண்டில்ஸ், என்பிஎம் எவ்வளவு, பிஎம் எவ்வளோ,
ஒர்க்கிங் செட் டபிள்யூஎஸ் எவ்வளவோ, சிபி எவ்வளவோ, என்ன ஐடியில போகுது, இதெல்லாம் எடுத்து வந்துச்சு பாருங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தீங்களா? அதை எஸ்கியூன்னு வர்றதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னா, எஸ்கியூஎல் ஏஜென்ட், எஸ்கியூஎல் ப்ரௌசர், எஸ்கியூஎல் சர்வர், இதெல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இது மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அம்மா கொடுக்குறேன் ஏபின்னு ஏஎஸ்ன்னு ஏதாவது சர்வீஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வரோம். ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னா, இல்லைன்னா வராது. எதுவுமே இல்லை. பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக டியூங்கிற பேர்ல எதுவும் இல்லை. இது இல்லை அப்படின்னா அவுட்புட்ல எதுவும் வரல பாருங்க. ஆனா அந்த வின்னு இருக்கும், நிறைய விண்டோஸ் தானே, கண்டிப்பா இருக்கும். வந்துருச்சு பாருங்க, வின் இனிட், வின் லாகான, வின் வேர்டு, இதெல்லாம் ரன் ஆகுது பாருங்க. இது ஒண்ணும் கிடையாது. டாஸ்க் மேனேஜர்ல போனீங்கன்னா இந்த இருக்குல்ல, டாஸ்க் ஷெடியூலர் வேலை வேற, டாஸ்க் மேனேஜர் வேற. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருது பாருங்க ப்ராசஸ். இதான் நான் அப்படி ஃபில்டர் பண்ணி பாக்குறேன். இங்க வர்றதான் என்னென்ன ப்ராசஸ் ஓடுது பாருங்க, என்னென்ன பிஐடியில ஓடுது, என்ன டிஸ்கிரிப்ஷனு, இதான் நான் அங்க பாக்குறேன். தெரியுதா? எவ்வளவு சிபி, எவ்வளவு மெமரி, இதான் நான் இப்படி பாக்குறேன். இங்க பவர்ஸ்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னாலும் அது ஜிஐலையும் பார்க்கலாம். அதான் நம்ம யூசர் பண்ணலையா, நம்ம நிறைய சர்வர்ல அதே வேலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமாண்ட் வழியா நம்ம எப்படி செஞ்சு பார்க்கிறோம். ஜிஐ வழியாவும் பார்க்கலாம். அது ஒன்னு ஒன்னா போய் பார்க்கணும், ரொம்ப மெனக்கடும். நம்ம பாக்குறது ஸ்கிரிப்ட் வழியா, கமாண்ட் வே பை பவர்ஷெல். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் மொத்தமே. பவர்ஷெல் வழியா பார்க்கறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். உங்களோட வேலைகளை ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ் கழிச்சு இதே லிங்க் யூஸ் பண்ணி. நம்ம எவ்வளோ ஆட்டோமேஷன் பண்றோமோ அவ்வளோ நம்மளோட வேலை குறையும். நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்க மேனேஜர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், நீங்க நிறைய சம்பளத்துக்கு அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேனேஜருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா ஆட்டோமேஷன் பண்ணீங்கன்னா எரர்லாம் நிறைய வராது. மேனுவலா பண்றப்ப ஒரு தடவை ஞாபகம் இருக்கும், ஒரு தடவை ரெஃபர் பண்றது எங்கேயோ ஒரு இடத்துல போட்ட விட்டுருவோம். ஆல் ஹியூமன் ரைட். எங்கேயோ ஒரு இடத்துல டாக்குமெண்டேஷன் கரெக்டா பண்ணாம விட்டுறீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டெப்ஸை விட்டுருவீங்க. அதே நீங்க ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பக்காவா ஸ்டெப் 1 ஸ்டெப் 10 அப்படின்னா கரெக்டா போகும். எல்லாமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பக்காவா ரன் ஆகிட்டு இருக்குல்ல, எந்த சொதப்பெல்லாம் ஆகாது. அப்ப ஆட்டோமேஷன் அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தாச்சா? கெட் ப்ராசஸ் ஸ்டார்டிங் வித் பிங்கிற பேர்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதை பார்த்தோம். ஃப்ரீ ஸ்பேஸ் 10 ஜிபிக்கு மேல இருக்கிற டிரைவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக்சுவல் கமாண்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது இன்னும் பார்க்கல. இந்த டிஸ்க் HTML ஃபார்மேட்ல எழுதுறது செஞ்சு பார்க்கலாமா? get ps drive by where object open curly brackets close curly brackets $_ நம்ம என்ன எடுக்கிற மாதிரி பார்த்தோம், ரீகால் பண்ண முடியுதா? ப்ரொவைடர் ஃபைல் சிஸ்டம் இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ரொவைடர் லைக் ஃபைல் சிஸ்டம் இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா. பைப்பு convert to HTML. convert to HTML. ஃபைல் பார்த்தா சரி. ஹைஃபன் ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி? அதே ஸ்கிரிப்ட் இங்க நேம் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். இதான் அதுக்கு முன்னாலே அது ரன் பண்ணதுக்காக நேம் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். யூஸ்டு ஃப்ரீ நேம் எங்கேருந்து நான் காப்பி அடிக்கிறேன்னு தெரியுதா? இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ப்ராப்பர்ட்டி. நேம் யூஸ்டு ஃப்ரீ நேம் கமா யூஸ்டு
வி வேற என்ன எடுக்கலாம்? ரூட் எடுத்தாச்சு. பைப் கொடுத்து கன்வெர்ட் டு HTML பண்ணியாச்சு. இத நம்ம வந்து எழுதணும். அவுட் ஃபைல் தானே, கரெக்டா? அவுட் ஃபைல்ங்கிறத யூஸ் பண்ணி ஃபைல் பாத் எந்த பாத்துங்கிறத கொடுத்தணும். ஓகேவா? சில டெம்ப்ல என்ன பேர் கொடுக்கலாம்? சர்வர் டிரைவ் ஃப்ரீ ஸ்பேஸ் டீடைல்ஸ் டாட் சிஎஸ்வி HTML HTML. ஓகேவா? பெரிய பேரா இருக்கா? ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாமா? இந்த பக்கம் மறைஞ்சிருக்கிறது ஒண்ணு இல்ல, அந்த பாத் முடிஞ்சு டாட் HTML வச்சு டபுள் கோட் செட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷனு. என்ன சொல்றது, ஏதோ தப்பு பண்றேன். கன்வெர்ட் டு HTML ப்ராப்பர்ட்டி. ஐகான் ப்ராப்பர்ட்டி தானே கொடுத்தோம். ஓகே, நேம் யூஸ் டு ஃப்ரீ ப்ரொவைடர். ஃபைல் பார்த்து கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். இந்த ரூட் வர்ற அவுட்புட்டை கன்வெர்ட் பண்றது டேட்டா டைப் கன்வர்ஷன்ல பிரச்சனை ஆகுது. இங்க வந்து நான் ப்ரொவைடர்னே கொடுத்துட்றேன். இதுதான் இருக்குது. ஓகே, இங்க என்ன தப்புன்னா ஹைஃபன் லைஃப்னு கொடுக்கல. எது கொடுத்தீங்கனாலும் ஹைஃபன் கொடுக்கணும். எடுத்துருச்சு, தெரியுதா? ரன் ஆயிடுச்சு, வேற வரல பாருங்க. இப்ப நான் அந்த பாத்துல போய் பார்க்கணும். சில டெம்பா, சி டிரைவ்ல டெம்ப் தானே, டெம்ப்ல என்ன பார்த்து என்ன ஃபைல் நேம் அவன் இருக்கா? வந்துச்சு பாருங்க, லேட்டஸ்ட் டைம்ல 10:18 PM. இப்ப 24/10/2025. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சர்வர் டிரைவர் HTML ஃபார்மேட்ல வந்திருக்காது. வெப்சைட்ல நம்ம ப்ரௌசர்ல பார்க்குற மாதிரியே வரும். எதுவுமே வரல. ப்ராப்பர்ட்டி நேம் யூஸ் டு ப்ரொவைடர் பைப் அவுட்புட் அவுட் ஃபைல் ஃபைல் பார்த்து சேம் தானே. போய் எழுதுறதுல ஏதோ பர்மிஷன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்ப பவர்ஷெல்ல நான் இப்படி ஓபன் பண்ணிடுறேன். அட்மினா, ரன்னர்ஸ் அட்மின். அப்படியே காப்பி பண்ணி இங்க போய் அடிப்போம். ரன் ஆகுது, ஆனா அங்க போய் பார்த்தா சரி. ஓகே, இது வருது. டிஸ்க் போட்டு வந்துச்சு. ஓகே, டேட்டா எதுவும் ஸ்டோர் மட்டும் அவ்வளவுதான். நம்ம அந்த வைல்டு கார்டு இது கொடுக்கல. நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல பர்சன்டேஜ்னு கொடுப்போம், இந்த இது மேட்ச் ஆகுற மாதிரி. இங்க வந்து ஸ்டார் பவர்ஷெல்ல எழுதிருச்சு. வர்ற அவுட்புட்டை போய் நான் 10:20 டைம் தெரியுதுல்ல, மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா வரணும். அதுதான் பார்ப்போம். வந்துச்சு பாருங்க, தெரியுதா?
சில டெம்ப்ல சர்வர் டிரைவ் ஃப்ரீ ஸ்பேஸ் டீடைல்ஸ். உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எடுத்துட்டேன். ஓகே, ஓகே. இதோட அவுட்புட் தான் இந்த இருக்கு, தெரியுதுல்ல? இது HTML ஃபார்மேட்டுங்கிறது நீங்க ப்ரௌசர் வழியா அதை வியூ பண்ணிக்கலாம். இது அப்படியே மெயிலா அனுப்பிச்சிக்கலாம், உங்களோட மெயிலுக்கே வர்ற மாதிரி. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு இவ்வளவு ஃப்ரீ தான் இருக்குது, இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கூட கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, சரி, கிரேட்டர் than 10 GB இல்ல 70 GB இருக்க மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. டிரைவோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 70 GB லெஸ் தென்னா இருக்கு, லெஸ் தென்னா LT, கிரேட்டர் தென்னா GT. இந்த மாதிரி என்ன கொடுத்தீங்கன்னாலும் ஹைஃபன் கொடுக்கணும் பாராமீட்டர். நீங்க வந்து இப்ப லைக்குங்கிறது கொடுத்தீங்கன்னா, இப்ப WAங்கிற வேர்ட்ல பின்னால ஏதாவது வருது அப்படின்னா அதான் ஸ்டார். அது வந்து பேட்டர்ன்னு சொல்லுவோம். SQL சர்வர்ல பர்சன்டேஜ்னு கொடுப்போம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஸ்டார் பவர்ஷல்ல, அவ்வளவுதான், ரெண்டும் ஒரே இதுதான். அங்க பர்சன்டேஜ், இங்க ஸ்டார், அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகும்னா, இது இந்த அவுட்புட்ல எந்த ப்ராசஸ் நேம்லாம் WAங்கிற லெட்டர்ல ஆரம்பிச்சு பின்னால ஏதாவது எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் வரலாம், அப்படிலாம் வருதோ அதெல்லாம் எனக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கறதான் இது அர்த்தம். இது புரியுது இல்ல? நம்ம அடுத்தது போலாமா?